மகர ராசி நேயர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெற்று தனது சொந்த ராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணத்தில் முழுமையாக 7.5 சனியின் பாதிப்புகளும் தாக்கங்களும் விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே அவர் வக்ரம் பெற்றாலும் பெரிய அளவிலான பிரச்சனை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படாது. எனவே இந்த வேளையில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது மிக முக்கியமான 5 விஷயங்கள் நடைபெற போகின்றன. நடக்க இருப்பதை உறுதியாக யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்கள் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சப்தமத்தில் இருக்கும் குரு பகவானின் பார்வை அவரது மீது பதிவதால் தடைகள் அனைத்தும் நகர்த்தெறியப்படுகிறது. தற்போதிலிருந்து திருக்கணிதத்தின்படி வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவான் வாக்கியத்தின்படி முழுமையாக ஜூலை 15ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த தருணத்திலிருந்தே சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறாருங்க. சனி என்று சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சமும் குழப்பமும் பயமும் ஏற்படும். அதற்கு மிக முக்கிய காரணம் சனியிடமிருந்து அதிக சிரமங்கள் வரும் என்பதுதான். அது யதார்த்தமான உண்மைதான். ஆனால் நீதி தவறாதவராக பார்க்கப்படுகிறார். கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் நிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் சனி பகவான். எனவேதான் மக்கள் மத்தியில் அந்த அச்சமானது இருக்கிறது. தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதர் வலுவிழந்து வக்ரம் பெற்றாலும் இந்த மிக முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான தட்டுப்பாடு சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் தொல்லை தொந்தரவு சச்சரவு என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் விலகும். சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக பார்க்கும் போது ராசியின் அதிபதி வலுவிழப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு தைரியத்தில் அவர் வலுவிழந்திருப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. இந்த தருணத்தில் தட்டுப்பாடு தடை என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களில் அதிரடியான மாற்றம் கிடைக்க போகிறது. துணிச்சலுடன் பல காரியங்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் அதிக கவனத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. குடும்பஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் வக்ரகதியில் நகர்வதால் குடும்ப ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சனி பகவானின் பார்வை இந்த தருணத்தில் 5, 9, 12 ஆகிய இடங்களின் மீது பதிகிறதுங்க. சனி பகவான் இந்த தருணத்தில் பல இடங்களை பார்ப்பதால் நிச்சயமாக வலுவிழந்த சூழலில் குருவின் பார்வை அவரது மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பகை உணர்ச்சி நீங்கும். பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த தருணத்தில் பயணங்களால் இனிமை கிடைக்கக்கூடிய வகையில் சில மாறுதல்கள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அவற்றை எளிதில் கடந்து செல்லக்கூடிய சூழல் உண்டு. பயணங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நல்ல வேலை பணி ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய வேளையில் 5 மிக முக்கியமான திருப்பங்களை இந்த தருணத்தில் மிக முக்கியமான விஷயங்களாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் அதில் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது சனி பகவான் தோஷங்களை நிவர்த்தி செய்ய போகிறார். வக்ரகதியில் திரும்புவதால் 80% தோஷம் முழுமையாக நீங்க போகிறது. மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து சனி பகவானினுடைய இந்த வக்ர பயிற்சியால் 80% தோஷம் நீங்கக்கூடிய வேளையில் சப்தமத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதோடு
மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானையும் பார்க்கிறாருங்க. எனவே முழுமையாக இந்த தருணத்தில் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அடைவதால் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் தீர்வுக்குள்ளாகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக திட்டமிட்டு விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் நடைபெற போகிறது. அதாவது உங்களுடைய வாழ்வில் இந்த ஒரு தவறை சரி செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை இனிமையாக மாறியிருக்கும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அந்த தவறை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் பழைய தவறை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் வக்ரம் பெற்றிருக்கும் சனி பகவான் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் வக்ரம் பெற்றிருக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பால் சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட பல இனிமையான சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் பழைய தவறை சரி செய்வதால் நிச்சயமாக மனநிறைவும் மன நிம்மதியும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது உங்களுடைய வேலை பாதியில் நின்ற பணி மற்றும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை துரிதமாக விரைவாக முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கடன் சார்ந்த தொல்லை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவற்றை பலவற்றிற்கு நல்ல தீர்வை மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக முக்கியமான திருப்பமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நான்காவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது உங்களுடைய வாழ்வில் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவில்லை என்று வேதனைப்படக்கூடிய சூழலில் சரியான வாய்ப்பு இந்த தருணத்தில் நீங்கள் எந்த தொழில், எந்த வேலை அல்லது கலைத்துறை, அரசியல் துறை என எந்த துறை ரீதியாக பணியாற்றினாலும் அரசாங்க வேலையில் இருந்தாலும் கூட சரியான வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த சரியான வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுவது அவசரப்பட்டு முடிவெடுத்த சூழலில் நிதானம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது கடினமாக உழைத்தும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அந்த சலுகைகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட சிறப்பாக கிடைப்பதற்கான ஒரு விஷயமானது நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தவறாமல் சனிக்கிழமையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே சனிக்கிழமையில காகத்திற்கு உணவு வையுங்கள். எண்ணற்ற மாற்றம் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கும்.